ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஞானேன து ததஜ்ஞானம் யேஷாம் நாசிதமாத்மனः தேஷாமாதித்யவஜ்ஞானம் பிரகாசயதி தத்பரம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் போன ஸ்லோகத்தில் சொன்ன விஷயத்தோட இங்கே கனெக்ட் பண்ணுறார், சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். கடைசியாக பார்த்தோம், ஞானமானது அஜ்ஞானத்தினால மறைக்கப்பட்டிருக்கு. அதனால ஜனங்கள்லாம் மோகத்தினால மயங்கி போகிறார்கள். இந்த சரீரத்தையும் உலக வாழ்க்கையையும் பரமசாஸ்வதம் என்று எண்ணி நேரத்தை எல்லாம் வீணடிக்கிறார்கள். மனுஷ ஜென்மாவினுடைய உண்மையான பிரயோஜனமாகிய தர்மத்தையோ ஈஸ்வர பக்தியையோ அவர்கள் பிரதானமாக நினைக்கிறது இல்லை. மோட்சத்தை அடையிறது தான் பரம புருஷார்த்தங்கிறது அவர்களுக்கு தெரியறதில்ல. இதுதான் விஷயம். இந்த ஸ்லோகத்தில் அதோட தொடர்ச்சியாக சொல்றார். ஞானேன து ததஜ்ஞானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனஹா து, ஆனால் ஞானேன ஞானத்தினால், ஆத்மனஹா அஜ்ஞானம் ஏன நாசிதம் தங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானத்தை ஞானத்தினால நீக்கி விடுகிறார்கள். அகம் பூர்ணோஸ்மி, நான் நிறைவானவன், குறைவில்லாத நிறைவானவன், முழுமையானவன். எனக்கு இந்த பொருளாலேயோ உறவுகளாலேயோ முழுமைங்கிறது கிடையாது. இந்த உடலே முழுமையற்றது, இந்த தன்னுணர்வு கூட முழுமையற்றது அப்படிங்கிற உண்மையை புரிந்து கொள்கிறார்கள். ஞானேனது தது அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தை ஞானத்தினால். அந்த அஜ்ஞானம் எங்கே இருக்கு? ஆத்மனஹா அஜ்ஞானம், ஆத்மாவை பற்றி அஜ்ஞானம்னு சொல்லலாம். அந்த ஆத்மாவினுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை பற்றின அஜ்ஞானம், அது ஹிருதயத்தில் தன்கிட்ட இருக்கக்கூடிய தன்னுடைய அஜ்ஞானத்தை, தன்னை பற்றி அஜ்ஞானத்தை. ஏஷாம்னா எவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய, எவர்களுக்கு தன்னை பற்றிய அப்படின்லாம் சேர்த்துக்கணும். அதை எவர்களால், ஏன ஞானேன எந்த ஞானத்தினால் அவர்கள் நீக்குகிறார்களோ, தேஷாம் தத்பரம் பிரகாசயதி, ஞானம் தத்பரம் பிரகாசயதி. அந்த ஞானமானது அந்த மேலான பரமார்த்த வஸ்துவை, அப்சல்யூட் ரியாலிட்டி, அந்த பியூர் கான்ஷியஸ்னஸ், எவர் பர்வேடிங் அப்சல்யூட் பியூர் கான்ஷியஸ்னஸ் ஆக எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள அந்த தூய உணர்வை, பரிபூர்ண சுத்த சைதன்யத்தை அந்த ஞானமானது விளக்குகிறது. இந்த இடத்துல விருத்தி ஞானம், அதாவது ஆத்மாவை பற்றின எண்ணம், ஆத்மாவை பற்றின அறிவு. ஆத்மா நிறைவானது, ஒரு ஆத்மா தான் இருக்குது, நிறைய ஆத்மாக்கள்லாம் கிடையாது. ஆத்மா ஏகா, வேற வேற நினைக்கிறதெல்லாம் மாயா கல்பிதம். பல குடங்களில் இருக்கிற நீர்களில் பல சூரியன் தெரிகிற மாதிரி ஒரே ஆத்ம சைதன்யந்தான் எல்லாருடைய சரீரத்திலையும், எல்லா வஸ்துக்களுடைய, எல்லா ஜீவராசிகளுடைய சரீரத்திலையும் தெரிகிறது, ஜீவர்களாக காட்சி அளிக்கிறது. எப்படி தெரிகிறது அவனுக்குன்னா, ஆதித்யவத்து, சூரியன் எப்படி எல்லாத்தையும் தெளிவாக விளக்குறாரோ, சூரிய வெளிச்சத்தில் நமக்கு எல்லாம் தோஷம் இல்லாமல் எல்லாம் தெளிவாக தெரியறதோ. கண்ணில் தோஷம் இருந்தால் தான் வெளியில் சரியாக தெரியாது. கண்ணும் சரியாக இருந்து சூரியனுடைய அனுகிரகமும் இருந்தால் பொருள்கள்லாம் எப்படி தெளிவாக விளங்குறதோ, அப்படி பொருள்களெல்லாம் உண்மையெல்லாம் தெளிவாக விளங்குறது. எப்பொருள் எத்தன்மை தாயனுங்கிற அந்த திருக்குறளை மறக்கக்கூடாது. நாம் பொருள் அல்லவற்றை பொருளாக உணரும் மருளானாம் மானாம் பிறப்புன்னார் திருவள்ளுவர். எது பொருள் இல்லையோ அதை பொருளாக நினைக்கிறோமா, அதனால தான் நம்ம துன்பப்படுகிறோங்கிறார் திருவள்ளுவர். ஆகவே சூரிய பிரகாசம் எப்படி எல்லாவற்றையும் தெளிவாக விளக்குகிறதோ, அப்படி ஆத்மாவை பற்றிய உண்மையை, ஆத்மாவினுடைய உண்மையை பற்றிய அறிவானது வாழ்க்கையின் எல்லா விதமான தன்மைகளையும் தெளிவாக விளக்குகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஞானேன து ததஜ்ஞானம் யேஷாம் நாசிதமாத்மனஹ தேஷாமாதித்யவஜ்ஞானம் பிரகாசயதி தத்பரம். எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்